என் அன்பு குழந்தையே, ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல, அவனுடைய குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். நீ என்னையே நம்பி என்னையே அண்டி எப்போதும் என் பெயரையே உச்சரித்து பெருமாளே பெருமாளே என்று உன்னுடைய தகப்பனாகவே என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ யார் என்ன என்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான். மாயை சூழும் வாழ்வில் தடுமாறும் நிகழ்வில் உன்னை நான் தனித்து விட்டு விடுவேனா? சிரமங்கள் சூழும் வாழ்வில் அதை போக்கிட வரமொன்றை தராமல் போவேனா? உன்னுடைய உடல் வெந்து உன்னுடைய மனம் நொந்து வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நினைத்தாயா? உன் விழி பார்வை என்னை பார்ப்பதில் என்ன தயக்கம் கண்மணி? யார் யாரோ இங்கு எப்படியோ வாழ்ந்திருக்க என் திருவடி நிழல் தேடும் உன்னை நான் புறம் தள்ளி விடுவேனா? பாவங்கள் பல செய்தாலும் உன்னை காப்பது என்னுடைய கடமை. உன்னுடைய தேடலையும் தேவையையும் உனக்கு தருவது நான் செய்த சத்தியம். இந்த பெருமாள் உன்னை காப்பாற்றுவதற்காகவே வந்தவன். என்னை நம்பி கெட்டவர்கள் என்று யாரும் இங்கில்லை. நீயும் ஒரு நாளும் ஏமாறப் போவதில்லை. உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பதே எனக்கு இருக்கும் பெரும் வேலை. உன் வீட்டில் என்னுடைய அற்புதம் நிகழும். என்னை கை தொழுது இரு கரம் கூப்பி வணங்கும் உன்னை, என் முன்னே கையேந்தி வரம் கேட்ட உன்னை புறம் தள்ளி போவேனா? நீ அழுதது போதும் மகளே, நீ சிரிக்க வேண்டும், ஆனந்தமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நான் இப்போதே இந்த கணமே உன்னுடைய வாழ்க்கையை நான் இனிப்பாக்கி தருவேன். உன்னை தேற்றிட என்னையன்றி யாருமில்லை. உன்னை காத்து அருள் புரிவதை விட எனக்கு வேறு வேலை இல்லை. உன்னுடைய மனபாரத்தை நான் உணர்வேன். ஏமாற்றமடைந்த உனக்கு வார்த்தைகளால் ஆறுதல் கூறுவதால் நீ இழந்தது கிடைக்கப் போவதில்லை. அதனால் உனக்கு வேறொரு விதத்தில் நியாயமான ஒன்றை கிடைக்கச் செய்வேன். வருந்தாதே, உன்னுடைய கர்ம வினையின் தாக்குதல் குறைந்து கொண்டிருக்கின்றது. நான் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றவில்லை என்று ஒருபோதும் நினைத்து விடாதே. தாமதமாவது நீ என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை இன்னும் இன்னும் அதிகரிக்க செய்யவே. நீ என்னை முழு மனதாக நம்ப வேண்டும். என்னுடைய திருவிளையாடல்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உணர வேண்டும். என்னை நீ சரணாகதி அடைய வேண்டும். இவையெல்லாம் உன் வாழ்விலும் உன்னிலும் ஏற்படும் வரை நான் உனக்காக காத்திருப்பேன். இன்று இப்போது இந்த வேளையில் என்னுடைய இரும் கரம் கொண்டு உன்னை நான் நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய கரங்களில் மடியேந்தி மங்களங்களை எல்லாம் பெற்றுக்கொள் மகளே. இனி உன் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். என்னுடைய அளவற்ற ஆசீர்வாதங்களால் உன்னுடைய கனவு நனவாகும். நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும். உன்னுடைய வாழ்வில் உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த பெருமாளின் ஆசியோடு உன்னுடைய வாழ்க்கையில் இனி நீ முடியாது என்று நினைத்ததையும் முடித்து காட்டுவாய். இனி நடக்காது என்று நீ ஒரு முடிவிற்கு வந்த பின்பும் அது நிச்சயம் நடக்கும். என் ஆசிகளில் இருக்கும் சக்தியை நீ உணரும் தருணம் இது. இந்த வரங்களை பெற்றுக்கொள், நல்லதே நடக்கும். குழந்தையே, நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே. உன்னிடம் கை நீட்டி வாங்கும் அளவிற்கு உன்னை வைத்திருப்பேனே தவிர நீ சென்று அவர்களின் வாசலில் நிற்குமாறு நான் ஒருபோதும் உன்னை வைத்திருக்க மாட்டேன். உன்னை தேடி அவர்களை வரவழைக்கின்றேன். இத்தனை நாட்களாக உன் நெஞ்சில் நீ சுமந்த பாரங்களை இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கின்றேன். அது தெரியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரங்களை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்சம் என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. இதுவரை நீ சுமந்த கவலைகளை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். ஒரு புன்னகையை மட்டும் உன்னுடைய மனதில் எப்போதும் ஏந்திக்கொள்.
ஏனென்றால் உன்னுடைய கழுத்தில் பூமாலை விழும் நேரம் வந்தே விட்டது. இப்பொழுது உன்னுடைய மனதை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள். உன் முகம் கலையாக இருக்கட்டும், உன் மனம் செழிப்பாக இருக்கட்டும், உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நேர்மறையை நோக்கி நகரட்டும். மாலை சூட்டும் நேரத்தில் மயங்கி நிற்காதே, மகிழ்ச்சியோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும், நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்கள் காத்திருந்தும் எந்த நன்மையும் நடக்கவில்லை. என் வாழ்வு இப்படியே இருந்து விடுமோ என்று ஒரு கணமும் நம்பி விடாதே. நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள், துன்பங்கள், துயரங்கள், இங்கங்கள், அவமானங்கள் என்று அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். மற்ற எல்லாவற்றிலும் நான் கேட்டதை கொடுத்தார். ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் காக்க வைக்கிறாரே அப்பா என்று நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. உன் வினைகள் அனைத்தும் முடியும் தருவாயில் அது எப்படி அப்படியே இருக்கும்? இனியும் அதை அப்படியே இருக்க விட மாட்டேன். என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு பரிபூரணமாக கிடைத்து விட்டது. எனவே இனி நீ உற்சாகமாக இருக்கலாம். நீ நீண்ட வருடங்களாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது. உன்னை அதற்கு நான் தகுதியாக்கிவிட்டேன். இந்த நிமிடத்திலும் அது உன்னை தேடி வரும். கண் விழித்ததும் அந்த ஆச்சரியத்தை நீ காண்பாய். உன் உயிரை வதைக்கும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீ சந்தோஷ கடலில் மிதக்கப் போகின்றாய். உன்னுடைய இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல விரைவில் கலைந்துவிடும். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. மறுபடியும் அதை நீ நினைத்து பார்க்கும் வேளையில் இதையெல்லாம் நான் தான் அனுபவித்தேனா என்று யோசிப்பாய். அந்த அளவிற்கு உன்னுடைய துன்பங்களும் துயரங்களும் உன்னை விட்டு அகன்று இருக்கும். மகிழ்ச்சி மட்டுமே உன்னுள் நிலைத்து இருக்கும். அப்போது நீ நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய். அன்றைக்கும் அழுவாய், அப்பா நான் கேட்டதை அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டீர்களே என்று ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். என் தங்கமே, வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையானது. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே திரும்ப பெறுவோம். நாம் கொடுக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் நம் எதிர்காலங்களை தீர்மானிக்கின்றன. அதனால் உனக்கு நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் உறுதியோடு இரு. நல்ல எண்ணங்களையே உன்னுள் வளர்த்துக்கொள். நல்ல சிந்தனையோடு இரு. நல்லதே நினை. அதன் பிறகு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.